வணக்கம், என் பெயர் டாக்டர் புருகவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பார்கின்சன்ஸ் பற்றி பேச போகிறோம். அடிக்கடி பார்கின்சன்ஸ் நோயாளிகள் வந்து, டாக்டர் சார், நான் தினமும் ஜாக்கிங் போகிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், யோகா செய்கிறேன், வீட்டில் சாப்பாடு சாப்பிடுகிறேன், ஆனா எனக்கு பார்கின்சன்ஸ் ஏன் வந்தது என்று கேட்கிறார்கள். இப்போது நோயாளி இப்படி கேள்வி கேட்கும்போது அவன் உங்களுக்கு சொல்கிறான் அவன் முற்றிலும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறான், ஆனாலும் அவனுக்கு பார்கின்சன்ஸ் மாதிரி நோய் வந்துவிட்டது. அப்போ அவனுக்கு பதில் சொல்லுவது மிகவும் கடினமாகி விடுகிறது. ஏனெனில் இன்று வரை நாம் பார்த்தால் எல்லாரும் சொல்கிறார்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள், ஜாக்கிங் செய்யுங்கள், நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கள், வீட்டில் சாப்பாடு சாப்பிடுங்கள். ஏனெனில் நாம் நோய்களை தவிர்க்க விரும்புகிறோம். நாம் முழு வாழ்க்கையும் நோய்களை தவிர்க்க முயற்சி செய்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு நோய் வந்துவிட்டால் அதற்கு பிறகு டாக்டருக்கும் பதில் சொல்லுவது கடினமாகி விடுகிறது. ஆனால் நாம் ஆழமாக போய் நோயாளியிடம் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது நமக்கு பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்றன. அன்றுதான் நமக்கு தெரிகிறது இந்த நோயாளிக்கு ஏன் பார்கின்சன்ஸ் வந்தது என்று. அதைத்தான் இன்று இந்த வீடியோவில் நாம் விவாதிக்க போகிறோம். இதனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆரோக்கியமாக இருக்க, எவ்வளவு எக்சர்சைஸ் செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட தவறாக இருந்தால், அது உடல் சார்ந்ததாக இருந்தாலும் உணர்ச்சி சார்ந்ததாக இருந்தாலும் அதன் தாக்கம் உங்கள் முழு உடலிலும் ஏற்படும். அது உங்கள் மூளை என்றாலும் கூட பார்கின்சன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. அப்படி என்றால் முதலில் நாம் ஆரம்பிப்போம் அந்த காரணத்திலிருந்து. அதனால் தான் பார்கின்சன்ஸ் நமக்கு காணப்படுகிறது. அதுதான் நைட் டியூட்டி. இப்போது நைட் டியூட்டி பல வேலைகளுக்கு தேவையாக இருக்கிறது. அடிக்கடி ரயில்வே ஊழியர்கள் வந்து சொல்கிறார்கள் அவர்களுக்கு இரவில் ரயில் ஓட்ட வேண்டியிருக்கும், முழு இரவும் தூங்க முடியாது. அவர்களுக்கு சிறப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன, அங்கே அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிகிறது. அப்படி என்றால் நம்மால் பார்க்க முடிகிறது நைட் டியூட்டி செய்யும் மக்களில் பார்கின்சன்ஸ் அதிகமாக உள்ளது. நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும், எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும், உங்கள் இந்த நாள்பட்ட பழக்கத்தில் இரவில் கிடைக்க வேண்டிய தூக்கம் இல்லாமல் போனால் அது ஒரு பெரிய காரணமாகி அதனால் தான் பார்கின்சன்ஸ் ஏற்படுகிறது. இரண்டாவது, நம்மால் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் குறைந்த தூக்கம். இப்போது ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஒவ்வொரு காலை பூங்காவிற்கு சென்று நண்பர்களுடன் உடற்பயிற்சி செய்வதில் ஆர்வம் உள்ளது. நல்ல விஷயம். ஆனால் அவர் இரவில் கொஞ்சம் தாமதமாக தூங்குகிறார். இரவு 12 மணிக்கு தூங்குகிறார், காலை 6 மணிக்கு எழுந்து விடுகிறார். இப்போது அவருடைய வயது 60-70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் தனது தூக்கத்தை அதிகரிக்க வேண்டிய இடத்தில் தூக்கம் குறைந்து வருகிறது. ரோஸ்டேக் பிரச்சனை ஏற்படுகிறது. மூத்திரம் கழிப்பதற்காக இரவு முழுவதும் நீங்கள் எழுந்திருக்க வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் தூக்கம் பாதிக்கப்படும் போது, தூக்க நேரம் குறையும் போது கூட நோயாளியின் பார்கின்சன்ஸ் உருவாகும் வாய்ப்புகள் மிகவும் அதிகரிக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தூக்கம் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் இரவில் இருக்க வேண்டும். பகலில் இல்லை, இரவில் 8 மணி நேரம் தூக்கம் இருக்க வேண்டும். அதிலும் குறைந்தபட்ச இடையூறுகள் மட்டுமே இருக்க வேண்டும். அதிகபட்சம் 1. நீங்கள் இரவில் 2 முறை 3 முறை மூத்திரம் கழிக்க எழுந்தால் பார்கின்சன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஏனெனில் எழுந்த பிறகு மீண்டும் தூங்க நேரம் ஆகிறது. இந்த பழக்கம் தொடர்ந்தால் உங்கள் உடலின் முதலின் சோர்வு ஏற்படும், பசிக்குறைவு வரும், பலவீனம் உருவாகும். அதற்கு பிறகு உங்களுக்கு பார்கின்சன்ஸ் ஆரம்பிக்க தொடங்கும். அதை நீங்கள் சரி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. மூன்றாவது மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் அது அதிகமாக யோசிப்பது. நாம் எந்த விஷயத்தையாவது பற்றி அதிகமாக யோசிக்கிறோம். என் மீது ஏன் இது நடந்தது, அல்லது என் குடும்பத்தில் ஏன் தவறான சம்பவம் நடந்தது என்று. என் சகோதரன் எனக்கு ஏன் துரோகம் செய்தான், அல்லது நான் அவனுக்கு என்ன தவறு செய்தேன். நாம் இந்த எண்ணத் தொடரில் ஒரு சுற்றில் சிக்கிக்கொண்டு தொடர்ந்து அதை பற்றி யோசிக்கிறோம். நாம் எவ்வளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும், எவ்வளவு நல்ல உடற்பயிற்சி செய்தாலும் நம்முடைய மனநிலைதான் பாதிக்கப்படுகிறது. இதனாலேயும் நமக்கு பார்கின்சன்ஸ் அதிக அளவில் காணப்படுகிறது. நான்காவது மிக முக்கியமான காரணம் நமக்கு தெரிகிறது, அது குடும்ப வரலாறு. உங்கள் பெற்றோரின் யாருக்காவது பார்கின்சன்ஸ் இருந்தால் உங்களுக்கும் அது ஏற்படும் வாய்ப்பு தானாகவே அதிகரிக்கிறது. நீங்கள் யோகா ஆசிரியராக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்தாலும் சரி, விளையாட்டு ஆசிரியராக இருந்தாலும் சரி, உங்கள் முழு வாழ்க்கையும் நல்ல உடற்பயிற்சியிலும் நல்ல உணவிலும் கழித்திருந்தாலும் கூட உங்களுக்கு பார்கின்சன்ஸ் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் அது உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்தே வந்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு பார்கின்சன்ஸ் இருந்தால் உங்கள் பெற்றோரின் பக்கம் கவனிக்க வேண்டும். அங்கே பாருங்கள், அங்கே பார்கின்சன்ஸ் இருக்கிறதா இல்லையா என்று. இருந்தால் அவர்களுக்கு எந்த வயதில் அது தொடங்கியது? உங்கள் வயது அதே வயதுக்கு அருகிலா, அல்லது நீங்கள் மிகவும் இளம் வயதிலா? அவர்களுக்கு 60களில் ஏற்பட்டது, ஆனால் உங்களுக்கு 30களில் வருகிறது என்றால் அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த விரைவான ஆரம்பம் கொண்ட பார்கின்சன்ஸுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் 60 வயதுக்கு வரும்போது முழுக்க படுக்கையின் கிணக்கும் நிலைக்கு போய்விடுவீர்கள். அதனால் உங்கள் உடலை மேம்படுத்த நீங்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும்.
இன்னொரு விஷயத்தை நீங்கள் எப்போதும் கவனத்தில் வைக்க வேண்டும். உங்கள் உடலை எந்த விலையிலும் பலவீனமாக விடக்கூடாது. உங்கள் உணவு பழக்கங்களை அவ்வளவு கடுமையாக மாற்ற வேண்டாம். அதனால் உங்களுக்கு பலவீனம் வர ஆரம்பிக்கலாம். உங்கள் எடை குறைய ஆரம்பிக்கலாம். உங்கள் எடை நிலைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். உங்களிடம் குழப்பு இருந்தால் அதை தசைகளாக மாற்றுங்கள். ஆனால் எடை குறைக்க கூடாது. ஏனெனில் நீங்கள் எடை குறைக்க ஆரம்பித்தால், பலவீனம் வர ஆரம்பித்தால், முகத்தில் குழிகள் விழ ஆரம்பித்தால் அது மிகவும் ஆபத்தானதாக ஆகிவிடும். ஏனெனில் இப்படிப்பட்ட நோயாளிகளை மீண்டும் சீராக்க மிகவும் அதிக முயற்சி தேவைப்படும். எல்லா பார்கின்சன் நோயாளிகளையும் கவனியுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவர்களின் தலையின் இந்த பகுதி டெம்பிள் பகுதியில் கவனம் செலுத்துங்கள். அங்கே கோழி அல்லது உடைந்த மாதிரி இருந்தால் அவர் பலவீனமாக இருக்கிறார். அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். நோயாளர் சாப்பிடவில்லை என்றால் அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றால் மருந்து கூட கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் எப்படியாவது அவரை சாப்பிட வைக்க வேண்டும். ஏனெனில் உடலில் வைட்டமின்கள், கனிமங்கள், சக்தி இருந்தால்தான் உடல் எழுந்து நடக்க முடியும். இப்போது நான் விரும்புவது, நீங்கள் சில பார்கின்சன் நோயாளர்களை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நோய் ஒருவருக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக புரிந்து